ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதற்கு ஆதாம், என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன் என்றான். ஆண்டவர் ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை உண்டு பண்ணி ஆதாமையும் ஏவாளையும் அந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்து அந்த தோட்டத்தின் எல்லா விருட்சங்களின் கனிகளையும் புசிக்கலாம் என்றும் நடுவில் இருக்கக்கூடிய நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மாத்திரம் புசிக்க வேண்டாம் என்றும் கட்டளையிட்டிருந்தார். ஆனால் மனிதனோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மீறி போய் அதன் கனியை புசித்து விட்டான். இந்த நிலையில் தேவன் வழக்கமாக வருகின்றது போல தோட்டத்தில் உலாவுகிறதற்கு வந்தார். அப்பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவன் வந்திருக்கிற சத்தத்தை கேட்டு பயந்து ஒளித்து கொண்டார்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்து, நான் புசிக்க கூடாது என்று உங்களுக்கு விலக்கியிருந்த விருட்சத்தின் கனியை புசித்தீர்களா என்று கேட்டபோது ஆதாம், என்னுடனே இருக்கும்படி நீர் தந்த ஸ்திரீயானவள் அந்த விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் அதை புசித்தேன் என்று சொன்னான். ஆதாமினிடத்தில் தெளிவாக கர்த்தர் இதை குறித்து சொல்லி இருந்தார். ஆகிலும் ஆதாம் தன் மனமறிய இந்த தவறை செய்துவிட்டு தேவன் விசாரித்த போது ஏவாள் மேல் அந்த பழியை சாட்டி விடுகின்றான். அன்று தொடங்கின இதே மனநிலை இன்று வரைக்கும் மக்களுக்குள் பரவலாக இருக்கின்றதை நம்மால் காண முடியும். இந்த வசனத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக பிறர் மீது பழி சுமத்துகின்றோமா என்பதுதான். அப்படி பிறர் மீது பழியை சுமத்தினாலும் நாம் தப்பித்துக் கொள்ளுகிறதற்கு முடியாது. அதற்கு ஏற்ற உதாரணம் ஆதாம் தான். நாம் கவனமாகவும் ஞானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய நேரங்களில் அப்படி நடந்து கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு தவறுகள் சம்பவிக்கும் போது பிறர் மேல் பழி சுமத்துவதும், நன்மையான காரியங்களாயிருந்தால் அதற்கு நான் தான் காரணம் என்று அந்த நற்பெயரை திருடிக் கொள்ளுவதும் ஒருபோதும் ஏற்புடையதல்ல. ஆகவே நம்முடைய தவறுகளை நாமே தேவனிடத்தில் ஒத்துக்கொள்ளுவோம். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் மன்னிப்பு பெற்றுக்கொள்வதற்குரிய அடிப்படை தகுதியாகவும் இருக்கின்றது. அதோடு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வராமல் தவிர்க்கும்படிக்கு வேத வசனங்களையும் சட்ட திட்டங்களையும் சரியாய் கை கொண்டு வாழ்வோம், சமாதானத்தோடு வாழ்ந்திருப்போம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் வாழ்நாளில் எந்த சூழ்நிலையிலையும் தவறு செய்துவிட்டு பிறர் மேல் பழி சுமத்துகின்ற மனநிலை எங்களிடத்தில் வராதபடி பாதுகாத்து கொள்ளும்படி ஜெபிக்கின்றோம். வாழ்க்கையில் வருகின்ற தவறுகளை குறித்து ஒத்துக்கொள்ளக்கூடிய நல்ல மனப்பான்மையை எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.